ஃப்ளோல அந்த 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 ஊழியத்தை செய்ய முடியாது. ஜெபிச்சு கர்த்தர் நான் எழுதி வைத்த ஒரு காரியங்களை கர்த்தர் அது நான் எழுதி வைத்த ஒரு காரியம் அதிலிருந்து மேன்மையாதான் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் சிறு வயதுல படிக்க முடியாத அளவுக்கு இருந்தேன். படிக்க முடியாத ஒரு ஸ்கூலுக்கு கூட என்னை சேர்க்க முடியாத அளவுக்கு இருந்தேன். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு எங்க மூலமா ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க மூலமா கொடுக்க கர்த்தர் உதவி செய்யறாங்க. அநேக காரியங்களை நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட காரியங்கள் அந்த நாட்கள எங்க தகப்பன் கிட்ட கேட்க முடியாது, ஆசைப்படுவேன். ஆனா இன்னைக்கு என்னோட வீட்டுல பிரதரே சொல்லுவாங்க, சில நேரம் எப்படி உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காங்க, அப்படி கொட்டு கொட்டா வீட்டுல கிடைக்கேன்னு சொல்லிட்டு அவர் கூட தமாசுக்கு சொல்லுவாங்க. ஆனா அதுதான் உண்மை. அன்னைக்கு நான் ஒரு காரியத்தை ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறையில்லாமல் குடும்பத்துல அத்தனை பேர் பார்டர் பெங்களூர் ஒசூர் பார்டர்ல தான் இருக்கோம், தமிழ்நாடு பார்டர்ல தான் இருக்கிறோம். அப்போ ஊழியத்துல அநேக ஊழியக்காரர்கள் குடும்பத்துல வருவாங்க, வீட்டுல வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. என் கையினால என்னால முடிஞ்சது அவங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பேன். அப்பெல்லாம் நான் குக் பண்ணும்போதெல்லாம் என் மனதுல நான் நன்றி சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். நாளை இத்தனை பேருக்கு ஒரு ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் வராங்க, செபிக்கிற பிள்ளைகள் குடும்பத்துல வராங்களே. எப்பவுமே எங்க வீட்டுல பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க மாறி ஒருத்தவங்க வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க, போவாங்க. அப்படிதான் இன்றைக்கு நான் சிறு வயதுல இருந்து அனுபவிக்காத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அது கர்த்தர் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பிடித்து ஜெபித்தனாலும் மட்டும்தான் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன்.